தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே, சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் இருக்க உங்கள் அனைவருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 67 79 முடிய உள்ள வசனம். சக்கரியாவின் பாடல். சக்கரியா அவநம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் செய்த அளப்பெரிய ஆசீர்வாதத்தால் நம்பிக்கை பெற்று அவர் பாடிய பாடலை இங்கு நாம் காண்கின்றோம். இந்த பாடலில் உள்ள அர்த்தம் என்னவென்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், தாழ்நிலை இருந்தவர்களை அவர் கடைக்கண் நோக்கினார் என்று. இரண்டாவதாக, பகைவர்களிடமிருந்து அவர்களை விடுவித்தார். அதாவது நம்மை விடுவிக்க வந்திருக்கின்றவர்தான் நம் கடவுள். மூன்றாவதாக, அவர் இரக்கம் காட்டினார். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் மீது அவர் இரக்கம் காட்ட வல்லவர். அவர் தன்னுடைய மூதாதையர்கள் காட்டிய இரக்கத்தை போல நமக்கும் இரக்கம் காட்டுவார் என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்கின்றார். அடுத்தபடியாக, தூய உள்ளத்தோடும் மனதோடும் நம்மை என்றும் காக்க வல்லவர், நல்வழியில் நடத்தக்கூடியவர் என்ற செய்தியையும் இந்த பாடல் நமக்கு கொடுக்கின்றது. அடுத்தபடியாக, அவர் நம்முடைய பாவங்களில் இருந்து மன்னிக்க கூடியவர், இருளில் நடந்திருந்த மக்களை ஒளியை நோக்கி நடத்தக்கூடியவர் என்ற செய்தியை இவர் சக்கரியா தன்னுடைய பாடலின் மூலமாக நமக்கு தருகின்றார். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாமும் அவநம்பிக்கையின்றி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் நம்முடைய ஆண்டவரை தொழுவோம். அவருடைய பிறப்பை விசுவாசத்தோடு வரவேற்போம். அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அனைத்து புதுமைகளும் செய்ய வல்லவர். நம்மிடம் அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு என் மீது விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா என்று. நம்பிக்கை பெற்ற மரியாள் பேறு பெற்றார். நம்பிக்கையோடு வாழ்ந்த சக்கரையா ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுபோல நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தை கொண்டு வாழ்வோம். வர இருக்கின்ற ஒரு பெரிய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிறப்பாக கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.